என்ன பார்க்க நீங்கள் வந்ததில்லை, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இல்லை உங்கள் முகத்தெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறத லைட் போட சொல்கிறேன். அவங்க எதை லைட் போடுறாங்க? இந்த பாட்டு உருவாகும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது, அது உங்களுக்கு சொல்லலான்னு. டியூன் போட்டு கொடுத்தாச்சு. வாலி சாரை கடந்து எல்லா பாட்டையும் ராஜா சாரே ஓகே பண்ணுறாரு. நம்ம ஓகே நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு தர்க்கம் போயிருந்திருக்கு. வாலி சாரை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துக்கு தனியாக கூப்பிட்டு போயிட்டு 3 நாள் வச்சு இந்த பாட்டை எழுதி கொண்டு வந்தாங்க. எப்பவுமே வாலி சார் வரும்பொழுது பாக்கெட்டில், இந்த பாக்கெட்டில் ஒரு 4 பல்லவி, இந்த பக்கம் ஒரு 4 8 சரணம் எல்லாம் எழுதிட்டு வருவார். அப்போ கமல் சாரும் வாலி சாரும் வர்றாங்க. வந்து வர்றப்போ நான் வந்து இருக்கிறேன், என்கிட்ட காட்டுறாரு வாலி சார். நான் ஒவ்வொரு பேப்பராக பார்த்துட்டு அப்படி எப்படி பக்கத்தில் எடுத்து வைக்கிறேன். என்ன ஒன்றுமே ஓகே. கமல் சார் நின்றுட்டே இருக்காரு. உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, இல்லை நீங்கள் பாருங்க. நான் வச்சுட்டே இருக்கேன். என்ன ஒன்றுமே சரியில்லையா பாட்டு? என்ன நீ வச்சுட்டே இருக்க, பாட்டு ஏதாவது சொல்லியா? ஆனால் எல்லாம் சரியாக இருக்குண்ணா, பாட்டு நல்லா கரெக்டாக மீட்டர்லாம் கரெக்டாக இருப்பேன். ஆனால் அந்த ஒரு கிக்கு வர்ற மாதிரி லைன்ஸ் வரலண்ணா. என்ன வரல? ஏன்னா பாடி பாடுறது இருக்கட்டும்னா முதல்ல லைன் வந்து டியூன் வந்து அப்படின்னு வந்து ஓப்பனாக இருக்கு. ஆனால் வேட்டரோட பாடுறப்ப அப்படி நிற்குது, நான் கீழே இறங்குது அப்படின்னா. என்ன நீ என்ன சொல்ற? நீ ஆமாண்ணா ஓப்பனா அப்படி பிச்சுக்கிட்டு வரணும். நீ இப்போ என்னன்ற ஒரு மாதிரி இறுக்கமாக போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அண்ணா என்னதான் நீ சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பார்க்க போடுறாரு. போட்டேன் இல்லைண்ணா அப்படி வரணும்ண்ணா. எப்ப என்ன சொல்ற நீ ஒரு சொல்ல கைய வச்சா அப்படின்னா ஒரு கைய வச்சான்னு, இப்போ ராஜா கையை வச்சான்னு வச்சுக்கோ அப்படின்னாரு. அண்ணா அவர் எப்பவுமே ஓகே பண்றதுக்காக என் பேரை சேர்த்துருவாரு. ராஜா அண்ணா இந்த ராஜாங்கிறது மட்டும் வேண்டாம், கையை வச்சான்னு வச்சுக்க, அதுக்கு முன்னாடி வேலை ஏதாவது போட்டுக்காங்க. ஐயோ உலகத்தில் பாப்புலராக இருக்கிறவனோட பேரை நான் வைக்கலைன்னா நான் முட்டாளியா? இந்த படத்தில் வந்து கமல் பேர் வந்து ராஜா, அப்போ ராஜா கையை வச்சா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எழுதுறேன். ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதுலன்னு வந்து கமல் சாரை கூப்பிட்டேன். பாட்டு எழுதி வச்ச உடனே இவர் எழுதி வச்ச 4 பல்லவி 8 சரணம் எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கேன். அவர் வந்தார். வந்த உடனே ராஜா கைய வச்சானே அவருக்கு அப்படியே பிரைட் ஆயிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆயிட்டு ரொம்ப பிரைட் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல பாப்புலர் சாங் கிடைச்சிருச்சுன்னு. ரெக்கார்டிங்ல அதை விட ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்த உடனே வந்து அவரு அந்த மாதிரி ஒரு கதை இந்த பாட்டுக்கு இருக்கு. கதை இல்லை, நிஜ சம்பவம். ஸ்டோரினா சும்மா அடிச்சு விடலாம். சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தன் வாசியா வாசித்து எதுக்கு வந்திருக்க? பாட்டு வாசிக்கிறது தானே வந்திருக்க. பாட்டு தொடங்க, எந்த பாட்டு தொடங்க, என்ன வாசிக்கிறது என்ன உனக்கு? மேடையில் என்ன சத்தம் போட வைக்கிறீங்க? இசை மியூசிக்னு சொன்னோடனே உடம்பெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ரிலாக்ஸ் ஆக வைக்கிறவங்க டென்ஷன் பண்ணுங்க. சங்கத்தில் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? வேறு கூட சொல்லணும். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்காக நல்லா பாடணும்னு சொல்லி வந்துருக்குறாங்க. அறிமுகப்படுத்துறதுக்கு பேரை சொல்லணும்னா மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். கூட இருக்கிறவன் தான் குடி வெளிப்பாடு. குடிக்கிறதெல்லாம் விட 4 பேர் அது வந்து நிற்கிறான். வயலின் ரொம்ப நல்லா வாய்ச்சா தெரியுமா? அந்த ராக்கமா கைத்தட்டில் பிரபாகர் அவர் தான் அந்த ஆர்கெஸ்ட்ரா தயார்.
ஆமாம், அது மறந்து ஞாபகப்படுத்துறது. ஏன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைகளுக்கு என்ன ஆசையாக சமைச்சு போடுவாள், என்னென்ன பதார்த்தம்லாம் வைக்கலான்னு ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை அந்த தாய் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி உங்களுக்கு அதை தான் இப்போ சமைச்சு போட்டுட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். வேறு வந்து தமிழ் சங்கத்து சில்வர் ஜூப்ளியில் இதுதான் பாடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு அதெல்லாம் ரிஹர்சல் பண்ணி எவ்வளவோ நாட்கள் ரிஹர்சல் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். அதைத்தான் இப்போ பரிமாறிட்டு இருக்கோம். எங்களுக்கு டெய்லி சாப்பாடு ஒவ்வொரு வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, அதே போல எல்லா அது வானத்து மேலே பலானது ஓனத்து மேலே எல்லா அது வானத்து மேலே பலானது ஓனத்து மேலே பகாடுது தேடுது ஒய்யாவோ அது என்னாவோ ஆராரோ ஆராரோ தராரர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 
தாலாட்டுக்காக போட பாட்டில் இது தென்பாண்டி சீமையிலே இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பாட்டு கொடுங்கன்னு கேட்டாரு. அதுக்கு போட்டது தான் இது. கண்ணானு என் கண்ணியே ஆராரோ ஆராரோ பாட்டு எடுக்கும் பொழுது இந்த டியூன் எல்லாம் விட்டு இதை விட்டுட்டு தென்பாண்டி சீமையில போட்டு அதை செலக்ட் பண்ணிட்டாரு ராஜா. அந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்கு, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு ஜனகராஜ் ஆர்டர் மாதிரி அவர் பாட்டு போட்டு கொடுக்கறாரு, அதுதான் எல்லா அதுவா ఇప్పుడు వస్తుంది చూడు. అన్ని భాషల్లో పాడతాం. தமிழ் சங்கம் மாத்திரம் இல்லை, தமிழ் சங்கம் எல்லா இடத்துலையும் பரவி